நல்லிணக்க விருதை இழிவுபடுத்திய தமிழக அரசு, சாடிய அண்ணாமலை. குடியரசு தின விழாவில் சமூக நல்லிணக்க விருதை ஃபேக்ட் செக்கர் என்ற பெயரில் வலம் வரும் சுபைர் அகமதுக்கு கொடுத்ததை அண்ணாமலை கடுமையா கண்டிச்சிருக்காரு. பத்திரிகை துறையை திமுக முழுக்க தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். திருப்பூர் பகுதி செய்தியாளர் நேசப்பிரபு என்பவரை சமூக விரோதிகள் வெட்டி கொலை செய்ய முயற்சித்தது அனைவருக்கும் தெரியும். இந்த அளவு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கும் சமயத்தில் கூட சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் திமுக அரசு பற்றி எந்த கேள்வியும் கேட்காமல் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கும் உடன்பிறப்புகள். இப்படி பத்திரிகை துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் திமுக அடுத்ததாக சமூக வலைத்தளங்களிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக தான் இதை பார்க்க முடிகிறது. ஃபேக்ட் செக் செய்கிறேன் பேர் வழி என்று எதையாவது எழுதிவிட்டு அதற்கு மன்னிப்பும் கேட்பதை வாடிக்கையாக கொண்டவர் தான் இந்த சுபைர் அகமது. ஆனா ஒரு குண்டு வெடிப்பையே வெறும் சிலிண்டர் வெடிப்பு என்று மடைமாற்றம் செய்யும் இந்த திமுக அரசிடமிருந்து வேறு என்னதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற கேள்வி கேட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. ஒருவேளை திமுக அரசுக்கு ஆதரவாக ஃபேக்ட் செக் செய்தால் எந்த விதமான விருதையும் வாங்கிவிடலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணமா? முக்கியமாக அண்ணாமலை கூறிய ஒரு வார்த்தை, இது போன்ற நபர்களுக்கு சமூக நல்லிணக்கத்திற்கான விருதை அளிப்பது இதற்கு முன்பு அந்த உயரிய விருதை வாங்கியவர்களை இழிவுபடுத்துவதற்கு சமம் என்று கூறியிருக்காரு. திமுக தவறான முடிவு எடுக்கும் போதெல்லாம் முதல் குரலாக அங்கு ஒலிப்பது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் குரலாக மட்டுமே இருக்கு. வெறும் விருதுகள் மூலமே ஒரு துறையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்ற திமுகவின் எண்ணத்தை அந்த அண்ணாமலை முறியடிப்பார்.